வயநாடு மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட மகேந்திரா குழுமத்தின் தலைவரான தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா முன்வந்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் வயநாடு பூமி சொர்க்கம் எனவும் இதயத்தால் வயநாட்டுடன் இணைந்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் மீட்பு பணிகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு தொழிலதிபர் கௌதம் அதானி 5 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வயநாட்டில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான உயிரிழப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் அதானி குழுமம் கேரளாவுடன் உறுதுணையாக நிற்கிறது என்றும் கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாய் வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வயநாடு நிலச்சரிவு குறித்து முன்கூட்டியே எச்சரித்தும் கேரளா நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் பதிலளித்துள்ளார். வானிலை ஆய்வு மையம், இந்திய புவியியல் ஆய்வு மையம், மத்திய நீர் ஆணையம் என எந்த மத்திய அரசு அமைப்பும் ரெட் அலர்ட் விடுக்கவில்லை என பினராயி விஜயன் தெரிவித்தார். பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் ஜூலை 29ஆம் தேதி 115 முதல் 204 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யும் என ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதல் 24 மணி நேரங்களில் 204.4 மில்லிமீட்டர் மழையும் அடுத்த 24 மணி நேரங்களில் 372 மில்லிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. அதாவது எச்சரிக்கையை விட அதிக கனமழை பெய்திருக்கிறது என்றார். நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு 30ஆம் தேதி காலை 6 மணிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது எனவும் பினராயி விஜயன் விளக்கம் அளித்தார். இந்திய புவியியல் ஆய்வு மையம் வயநாடு மாவட்டத்திற்கு 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் பச்சை எச்சரிக்கை விடுத்தது. பச்சை எச்சரிக்கை என்றால் சிறு நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு என்பதே பொருள் என்றார். ஜூலை 23 முதல் 29 வரையில் மத்திய நீர் ஆணையம் இருவழஞ்சியாறு அல்லது சாலியாற்றில் வெள்ளம் ஏற்படும் என ஒரு நாள் கூட எச்சரிக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மழைக்காலம் தொடங்கியதும் கேரளா கோரிக்கை அடிப்படையிலேயே மத்திய அரசு 9 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை மத்திய அரசு அனுப்பியதாகவும் பினராயி விஜயன் பதில் கொடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் உண்மைக்கு மாறானவை எனவும் குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.